தன் ஆமீன் பாருங்கள் ஆத்துமாவை போல நேசித்தான். தாவீதும் சொல்லுகிறார், ஸ்திரீகளுடைய சிநேகத்தை பார்க்கிலும் அந்த யோனத்தான் இறந்த பொழுது 2 சாமுவேல்ல இறந்த உடனே ஒரு புலம்பல் பாடுற மாதிரி, உனக்காக நான் வியாகுலப்படுறேன், உன்னுடைய சிநேகம் எப்படி இருந்தது தெரியுமா, அது ஆச்சரியமா இருந்ததையா. அது ஸ்திரீகளுடைய சிநேகத்தை பார்க்கிலும் அது எப்படி இருக்கிறது, அதிகமா இருந்தது. உன் சிநேகம் எவ்வளவு ஆச்சரியமா இருந்தது, அவ்வளவு உயிருக்குயிரா நேசித்திருக்கிறான். நான் நினைக்கிறேன் இந்த தாவீது யோனத்தாலும் போல உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். இங்க இருக்கிற எல்லாரை விட எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அவர்கள் என்னை விட பெஸ்டா யாரும் இருக்கலாம், உங்களுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா ஐயா நான் சொல்ற விஷயம், ஆமீன், எல்லா அன்புகளும் ஒரு லிமிட் தான் ஐயா. என் இயேசுவை போல உங்களை யாரும் நேசிக்க மாட்டாங்க. ஆமீன். போலியான அன்பை கண்டு ஏமாந்து விடாதுங்க. இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தார். தன்னுடைய இரத்தத்தையே நமக்காக சிந்தி நம்ம பாவியா இருக்கச்சிலே நமக்காக பலியானார் ஐயா. அந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல எந்த அன்பும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளவு நேசமாக இருந்தாலும் தாவீது ஆமீன் பாருங்கள் வனாந்தரத்தில் இருந்தான், தாவீது காடுகளிலே இருந்தான். அதுக்கு இன்னும் ஒரு வார்த்தை பாருங்கள், அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீது காட்டுக்கு போனான், காட்டிலே இருந்தான் என்று சொல்லி பார்த்தோம். யோனத்தான் எங்க இருந்துட்டானா, ஆமீன் பாருங்கள் இவன் வனாந்தரத்திலும் காடுகளிலும் இருக்கும் பொழுது யோனத்தானோ எங்க போய்விட்டான், அவன் பட்டணத்திலே இருந்து விட்டான். அல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், மீண்டும் காட்டுக்கு வருகிறான், ஆனா வந்து போகிறவனாக இருக்கிறான். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். காட்டில் இருக்கிற தாவீதின் இடத்திற்கு போய் அவனுக்கு கையை திடப்படுத்தினான். நான் நினைக்கிறேன் இதுதான் லாஸ்ட் மீட்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க சந்திக்கிறதுக்குள்ள சான்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இந்த நேரமாவது தாவீதுக்கு அன்புல ஈர்க்கப்பட்டு தாவீதோடு கூட காட்டிலே இருந்தா அந்த யோனத்தானுக்கு தரிசனம் நிறைவேறி இருக்கும். அவன் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையும் இருந்திருக்கும். தாவீது ராஜாவாக இருந்திருப்பார், யோனத்தான் அரச சபையில் என்ன செய்திருப்பான், இருந்திருப்பான். ஆனால் பாருங்கள் காட்டுல இப்பவும் மீட் பண்ணதான் வர்றான். சிலவங்க எல்லாம் சர்ச்சுக்கு ஜஸ்ட் விசிட் பண்ணதான் வருவாங்க. பாஸ்டர் ஏன் வரலன்னு கேட்டுருவாரோ, 2 வாரம் பேக் ஆயிட்டமே, 4 வாரம் போகலையே. இல்லைங்க, இயேசு உன்னை பார்க்கிறார் ஐயா. அவருடைய கண் இங்கே உன்னை உலாவி கொண்டிருக்கிற கர்த்தர் தான் உன்னை முதல்ல தேடுவார். என் மகன் வந்திருக்கானா, என் மகன் வந்திருக்காளா, கர்த்தருடைய பந்தியில கலந்து கொண்டாளா, என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி சொன்னனே, என் பாடு மரணத்தை நினைவு கூறுகிறாளா. அவருடைய கண்ணு தான் உங்களை முதல்ல தேடும். நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும். நம்மளை வாழ வைத்தது அவர் அல்லவா, நமக்கு எவ்வளவு நன்மை செய்தார். ஒரு பேப்பரை, ஒரு A4 சீட் பேப்பரையும் பெண்ணையும் தந்து கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை இதுல எழுதுங்கன்னு கண்டா யாருமே எழுதி முடிக்க முடியாதையா. அதை விட அதிகமான நன்மையை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக செய்திருக்கிறார். எத்தனை ஒரு கரங்களை உயர்த்தி இதை ஆமேன்னு சொல்றீங்க. அல்லேலூயா. சிலவங்களுக்கு 200 பேஜ் நோட்டு பத்தாது, 100 பேஜ் நோட்டும் பத்தாது ஐயா, லாங் சைஸ் நோட்டும் பத்தாது. அவர் செய்த நன்மைகளை யோசித்து நிறைய மறந்துடுவோம். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, அவர் செய்த சகல உபகாரங்களே ஒரு நாள் என்ன செய்யாதே, மறவாத மறவாத மறவாதன்னு ஒவ்வொரு ஜெப வேளையிலும் சொல்றோம். பக்கத்துல ஒரு 2 பேருக்காவது கையை பிடிச்சு சொல்லுங்க அப்போ, கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்க கூடாது, ஓடோடி வரணும். ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கணும். கண்ணை மூடி நிறைய ஸ்தோத்திரம் பண்ணும். தாவீது சொல்லு, நான் துதியோடு அவருடைய ஆலயத்துக்குள்ள என்ன செய்வேன், பிரவேசிப்பேன். நிறைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். வியாபாரங்கள் செய்கிற பிள்ளைங்க, தொழில்கள் செய்கிற பிள்ளைங்க, நீங்க தொழிலுக்கு போன இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களை பாதுகாத்ததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். படிக்கிற பிள்ளைங்க 1 வீக் ஸ்கூல்ல கர்த்தர் காத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எவ்வளவு நன்மை செய்கிறார் ஐயா, எவ்வளவு நன்மை செய்கிறார். உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சொன்னா வசனத்தை தியானிக்க முடியாது, நினைத்த அளவுக்கு இங்க போய் நிப்பாட்ட முடியாது. அதனால அந்த அவங்க போகல. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேசத்துல எவ்வளவு ஆபத்துகள் நடக்கிறது, எத்தனை விபத்துகள் நடக்கிறது. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறாரு. அவருடைய அந்த மா கிருபை காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். தாவீது இது யோனத்தான் சந்திக்க முடியாது, அவன் காட்டுக்கு போறான். இந்த டைமாவது அந்த அன்புல ஈர்க்கப்பட்டு
தாவீதோடு கூட இருந்திருந்தோம்னா நல்லா இருக்கும். இன்னைக்கும் அப்படிதான் ஐயா. சிலர் ஜஸ்ட் ஏதோ ஒரு கடமைக்காக வருவாங்க. ஆனா இல்ல, சிலர் அவர் என் நேச, எனக்காக ஜீவனை சிலுவையிலே கொடுத்தவர், எனக்காக தன்னுடைய கடையை சொட்டு ரத்தத்தை சிந்தினவர், அவருக்காக நான் வாழ்வேன், அவருக்காக நான் நிற்பேன், இந்த பூமியில நான் உயிரோடு வாழ்கிற நாளெல்லாம் இயேசுவுக்காய் நிற்பேன், இயேசுவுக்காய் ஓடுவேன், இயேசுவுக்காய் தொண்டு செய்வேன், அவரை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி சில பிள்ளைகள் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்பார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு தேவ பிள்ளையே, இந்த யோனத்தான் ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வந்தது போல இல்ல, அவரோடு கூட நீங்க இருந்தா, அவரோடு கூட நீங்க நடந்தா, அவரோடு கூட நீங்க பிரயாசப்பட்டா நிறைவான பலன் உண்டு. ஆமீன். பாருங்கள், அங்கே வாசிக்கிறோம், அவன் பாருங்கள் திடப்படுத்தி, நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உண்மையை கண்டு என்ன செய்யாது, பிடிக்க மாட்டாது, நீ இஸ்ரவேல் மேல் ராஜாவா இருப்பீர். இதுதான் முக்கியம். பாருங்க, பாவம் அவனுக்கு ஆசையை பாருங்க. யோனத்தானுக்கு நல்ல ஆசை தான். சிலவங்க எல்லாம் மனசுல கற்பனை பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு பரிசுத்தமா வாழணும், இனி ட்ரிங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இனி கெட்ட வார்த்தை எல்லாம் போடக்கூடாது, மனசுக்குள்ள மட்டும் நினைப்பாங்க. ஆனா பிரயாசப்பட மாட்டாங்க, உபவாசிக்க மாட்டாங்க, பைபிள் தினமும் வாசிக்க மாட்டாங்க. வேதத்தை நீ தினமும் வாசித்தால் தான் அந்த ஒரு கிருபை உனக்கு கிடைக்கும். ஆமென். தினமும் ஒரு காலாவது முழங்கால் படிட்டுருங்க, ஒரு காலாவது கைகளை ரெண்டையும் உயர்த்தி சோத்திரம் சோத்திரம் சொல்லிருங்க. இவனுக்கு ஆசை. அந்த வார்த்தையை கண்டிப்பா நீங்க எல்லாரும் பைபிள் எடுங்க, ஒன்று பாருங்க, இல்லை ஸ்கிரீன்லயே பாருங்க. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாக என்ன செய்வேன், இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். நல்ல ட்ரீம்ஸ். எனக்கு இந்த போர்ஷன் ரொம்ப பிடிக்கும், இந்த வேர்டு. ஆனால் யோனத்தானே, நீ தாவீதோடு கூட இந்த லாஸ்ட் சான்ஸ், இப்பமாவது நீ காட்டில இருந்தால் நலமா இருந்திருக்குமே. நிறைய பேருக்கு ஆசை, பரலோகம் எல்லாருக்கும் தெரியும், பரலோகத்துல நிறைய வாசஸ்தலம் இருக்குன்னு தெரியும். ஆனா பரலோகத்திலே நீங்கள் அந்த நித்தியமான மோட்ச வீட்டிலே வாழ்கிறதுக்கு இந்த பூமியில நீங்கள் பரிசுத்தமாய் வாழணுமே, இயேசுவோடு கூட நடக்கணுமே, இயேசுவோடு கூட வாழ்ந்திருக்கணுமே. இயேசு மெய்யான திராட்சை செடி, நாம் அவர்களே நிலைத்திருக்கிற கிளையாய் இருக்கணுமே. அவர்களே நிலைத்திருக்கணும்னா நமக்கு சபை கூடுதல் ரொம்ப முக்கியம். அவர்களே நிலைத்திருக்கணும்னா அவருடைய அப்பத்தை புசிக்கணும், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணணும். கிறிஸ்து அவர் சொல்லுகிற, என்னுடைய அப்பத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு என்னிடத்தில் என்னதில்லை, பங்கில்லை. என்னுடைய இந்த அப்பத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிற அவனுக்குள்ளே ஜீவன் இருக்கிறதுங்கிறாரு. அந்த ஜீவன் அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும், அவன் அடக்கம் பண்ணப்பட்டு 10 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு இயேசு வந்தாலும் கடைசி நாட்களில் அவனை அது என்ன செய்யும், எழுப்பும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆமென். ஆனபடினாலே யோனத்தானுடைய இந்த ட்ரீம்ஸ், ஆமென். பாருங்கள், இன்னைக்கு வாலிப தம்பி தங்கச்சி, ஆமென், உன்னுடைய இந்த வாலிப நாட்களில் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து பாரு, உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு நல்ல சான்ஸ், வாலிப நாட்கள்ல சர்ச்சுக்குள்ள இருக்கிறது நல்ல சான்ஸ். இது கூட சிலவங்களுக்கு கிடைக்காது. ஊதாரியாய் வாழ்ந்து கொண்டே இருப்பான், உலகத்துக்காக ஓடிக்கொண்டே இருப்பான். இளைய குமாரனை போல கர்த்தரை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு அலைந்தது போல சபையை விட்டு அலைந்து கொண்டிருப்பான். ஆனா உன்னை சபைக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார், உன்னை நேசிக்கிறபடினால். ஆமென். உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் பரிசுத்தமாய் வாழ்கிறத சூஸ் பண்ணுங்க. ஆண்டவரோடு கூட நடக்கணும், வாக் பண்ணணும், நடக்கணும். ஆமென். இந்த யோனத்தான் பாருங்க, அவன் சொல்லுகிறான், நீர் இஸ்ரவேலின் ராஜாவாய் இருப்பீர். அவனுக்கு நல்ல இருதயத்தை பாருங்க. இப்ப நினைச்சா கூட தாவீதை கொலை பண்ணலாம், இவன் ராஜாவா இருக்கலாம். தகப்பனுடைய திட்டம் அதுதான், அதுக்கெல்லாம் அவன் உடன்படல. நீர் இஸ்ரவேலின் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன். இவ்வளவு ஆத்துமாவை நேசிக்கிறது போல் நேசித்தவன், உயிரை போல நேசித்தவன். சரி, இவனோடு கூட இந்த காட்டுல இருப்போம், இந்த வனாந்தரத்துல இருப்போம் என்று சொல்லி இருந்திருந்தால் இவன் சொன்னது நடந்திருக்கும். ஆனால் பாருங்கள், அவன் அப்படி இருக்கவில்லை, திடப்படுத்தினான். அங்கே நாம் வாசிக்கிறோம், இருவரும் கர்த்தருக்கு முன்பாக மீண்டும் உடன்படிக்கை பண்ணினார்கள். இப்போ பண்ணின உடன்படிக்கை என்ன, நான் ராஜாவா இருப்பேன், நீ அடுத்ததாக இருப்பாய். மீண்டும் பழசெல்லாம் ரிமெம்பர் பண்ணியிருப்பாங்க. தாவீது காட்டிலே இருந்து விட்டான், யோனத்தான் தன் வீட்டிற்கு போனான். 18ஆம் வசனம் 2வது பகுதி. தாவீது எங்கே இருந்தான், காட்டிலே இருந்தான். யோனத்தான் தன் வீட்டிற்கு போனான். அவனுக்கு வீட்டை முடக்க முடியல, அந்த சுக வாழ்வை அவனால் விட முடியல. பாவ வாழ்க்கை இன்றைக்கும் ஆமீன் உலக பிரகாரமான லக்ஸரி லைஃப் தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஆனால் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேத வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிற, வேகமாய் ஆமீன்
கிறிஸ்துவோடு இன்றைக்கு நாம் உடன்படிக்கை பண்ணணும். இந்த புதிய ஏற்பாட்டு கால சபை வேகமாய் புதிய ஏற்பாட்டில் 2 வசனங்களை வாசிப்போமா? ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், போதும் பாருங்கள், இப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணணும் கிறிஸ்துவோடு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ. வாலிப தம்பிங்கெல்லாம் அந்த வசனத்தில் அந்த பிளேஸ் அதில் ஒரு அண்டர்லைன் பண்ணி எல்லாரும் நோட் பண்ணி வைத்திடுங்க. உங்க பைபிளை திறக்கும் பொழுது உங்கள் சிந்தைக்குள்ளே வரணும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஏமேன். ரோமர் 8:36 மனப்பாடம் பண்ணி வைத்திடுங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்காது. ஒரு உடன்படிக்கை. கிறிஸ்டின் லைஃபை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபை விட்டு, இந்த வேதத்தையும் என்னையும் யாரும் பிரிக்க முடியாது. வேதத்தோடு நீ இசைந்து இருக்கணும். நீ எங்கே இருக்கியோ அங்கே உன் பைபிள் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க மொபைல் அங்கே இருக்கும். அப்படி இல்லைம்மா, நீ எங்கே இருக்கிறியோ அந்த பைபிள் உன் பக்கம் இருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு உனக்கு ஒரு பாருங்க, தனி மொபைல் இல்லாமல் இருக்கலாம். இல்லாமல் எப்படி யாருக்கும் இருக்க வாய்ப்பு இருக்காது. அல்லேலூயா, சோத்திரம். ஆனால் பாருங்கள், ஒருவேளை நாளைக்கு அப்படி சான்ஸ் தரலாம், ஒய்ஃபை வீட்டில் இருக்கலாம். அல்லவிட்டால் பாருங்க, நீ எப்படி வேணாலும் விருப்பம் போல உன் கையில காசு இருக்கலாம், விருப்பம் போல டாப் அப் பண்ணலாம். ஆனாலும் இல்லை, ஆமாம், இந்த வேதத்தோடு நீ இசையணும். அனுதினம் இதை வாசிக்கணும். தினமும் இதை வாசித்து இதில் அப்படி நீ இன்பமாய் இருக்க வேண்டும். பிரைஸ் கார்டு. அப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணு. ஆமீன். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசியுங்கள். இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன், நான் வெட்கப்படுகிறதில்லை. போதும் பாருங்க, ஐயா நான் பாடுபடுகிறேன், ஆனா நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிகிறேன். இந்த பாடெல்லாம் மாறும். பவுல் சொல்லுகிறார், நான் பாடுபடுகிறேன், இந்த பாடை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா என் பாடு மாறும். இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பாடுகள் என்ன பவுல் இன்னும் சொல்ற? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12-11 வாசிங்கள். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமேயானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இந்த வார்த்தைக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களா? சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். வேத வசனம் சொல்லுகிறங்க, அவரோடு கூட பாடுகளை நாம் சகிப்போமே ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆமென். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை என்ன செய்வார்? மறுதலிப்பார். கிறிஸ்துவை யாரும் மறுதலித்து விடாதுங்க. கிறிஸ்துவை சேவிக்கிறதை யாரும் விட்டு விடாதுங்க. யோனத்தான் நேசித்தான், ஆனால் அவன் வீட்டிற்கு வந்து விட்டான். தாவீதோடு கூட அவனும் வனாந்தரத்திலும் காடுகளிலும் தன்னுடைய நாட்களை செலவிட்டிருந்தால் ஒரு நாள் இஸ்ரவேலிலே ராஜாவாக அவன் தாவீது இருப்பார், இவனும் அடுத்ததாக இருந்திருப்பான். ஆனால் பரிதாபமாக அவன் பட்டயத்துக்கு இரையாகி விட்டானே, யுத்த களத்தில் அவன் இறந்து விட்டானே. அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவோடு கூட நம் பாடுகளை சகிப்போமே ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்யும். அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். யாரும் இயேசுவை மறுதலித்து விடக்கூடாது. பேதுரு இயேசுவை மறுதலித்தான், ஆனால் மனங்கசந்து அழுது மீண்டும் இயேசுனுடைய அன்புக்குள் வந்து விட்டான். யூதாஸ் இயேசுவை மறுதலித்தான், மீண்டும் இயேசுவிடத்திலே வரவில்லை. அவனுடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கும் அவரோடு கூட பாடுகளை சகிக்க வேண்டும். 1 பேதுருவிலே சில பாடுகளை அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே குறிப்பிடுகிறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வேகமாய் திருப்போம். கிறிஸ்துனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது நீங்க எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படியாய் அவருடைய பாடுக்கு நீங்கள் பங்காளிகளாய் மாறினபடினால் சந்தோஷப்படுங்க. அவருடைய பாடுகளை குறித்து அவர் சில காரியத்தை குறிப்பிடுகிறார். பாருங்க, நிந்தை, கிறிஸ்துனுடைய அவரோடு கூட பாடுகளை சகித்தால் ஒரு காரியத்தை அங்கே குறிப்பிடுகிறார். நிந்தை, தூசிக்கப்படுதல். இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்து நிமித்தம் யாராவது உங்களை நிந்திக்கிறாங்களா? நீங்க அவருடைய பாடுக்கு பங்காளிகளாக இருக்கிறீங்க. காரணம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகள். அவருடைய சிலுவை பாடுகளை நாம் நினைவு கூர்ந்துதான் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ள இருக்கிறோம். முழு உலகமும் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்களை தியானிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய பாடுல என்ன முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், அவர் சரீரத்திலே உபத்திரவப்படுத்தப்பட்டார். வார்த்தையினாலே அவரை நிந்தித்தார்கள். நிறைய பேரை ரட்சித்தாயே, உன்னைத்தானே நீ என்ன செய், ரட்சித்துக்கொள். சிலுவையில் அவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கிறது.
அவர் பசியோடு இருக்கிறார். அவருக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம தண்ணி நினைத்தோன்னு தண்ணி குடிக்கிறோம், ஆனா அவருக்கு கசப்பான தண்ணீரை கொடுத்தார்கள். இயேசு அப்படி துடித்து கொண்டிருக்கிற வேளையிலே அவரை நிந்தித்தார்கள். அநேகரை ரட்சித்தாயே, நீ உன்னைத்தானே ரட்சித்துக்கொள், நீ யூதனுடைய ராஜாவா? அவரை இகழ்ந்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். இன்றைக்கும் கிறிஸ்துனுடைய நாமத்து நிமித்தம் அநேக பிள்ளைகள் இன்றைக்கும் தூசிக்கப்படுகிறாங்க ஐயா. பைபிள் எடுத்துக்கொண்டு ஆலயங்களுக்கு வரும் பொழுது கிராமங்களிலே இருந்து கொண்டு சிலர் இன்றைக்கும் சிலரை தூசிக்கிறாங்க, சிலரை பரியாசம் பண்ணுகிறார்கள், சிலர் ஏளனமாக பேசுகிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க சோர்ந்து போகாதுங்க. நீங்க பைபிளை கீழே வைக்கவும் வேண்டாம். இயேசுவை தூசித்த இந்த உலகம் உங்களை சும்மா விடுமா? உங்களை தூசிக்கிறதுனாலே நீங்களும் கிறிஸ்துவனுடைய பாடுக்கு பங்காளிகளாக இருக்கிறீங்கிறதுக்காக சந்தோஷப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே என்ன செய்யப்படுகிறார்? மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. இதுல சில வீட்டுல வேதனை என்ன விஷயம் தெரியுமா? சகோதரர்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சகோதரிகள் தூசிப்பாங்க. இவங்க ஜெபம் பண்ணும் பொழுது, பைபிள் எடுக்கும் பொழுது, சில வீட்டில் வேதனையான விஷயம் என்னன்னா, சகோதரிகள் மட்டும் சந்திக்கப்பட்டிருப்பாங்க. இவங்க ஆலயத்துக்கு போகும்போது வீட்டுக்குள்ள இருந்தே பரியாசமான சத்தம் கேட்கும். இந்த சூழ்நிலைகளை கண்டு நீங்க சோர்ந்து போகாதுங்க. கிறிஸ்துனுடைய பாடுக்கு நீங்கள் பங்காளிகளா இருக்கிறீங்க. இப்ப தெருவில் என்னாக்கி நம்ம பதில் பேச முடியாது. வீட்டுக்குள்ள பேசினா கண்டிப்பா 9 வார்த்தை பேசினா 1வது சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து ஒரு பதில என்ன செய்வீங்க? கொடுப்பீங்க. அதுவும் கொடுக்காண்டா, அவருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரம் உங்க பக்கத்துல இதே போல உட்கார்ந்து வசனங்களை கேட்க ஆண்டவர் கொண்டு வருவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் மனைவியை கர்த்தர் ரட்சித்து கொண்டு வருவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்து கொண்டு வருவார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். அவரோடு கூட நாம் பாடுகளை சகித்தால் அவரோடு கூட நாம் என்னதையும் செய்வோம்? ஆளுகையும் செய்யும். ஒரு ஆளுகை நமக்கு இருக்கிறது. யோனத்தான் ஆளுகையை மிஸ் பண்ணினான். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமாக நீ வாழ்ந்து பாரு. இந்த பூமியிலும் உன்னை உயர் ஸ்தலத்துல வைப்பார். உனக்காக சில சிங்காசனங்கள் காத்திருக்கிறது. உன்னை பிரபுக்களோடு கூட கர்த்தர் உட்கார வைப்பார். உன்னை ராஜாக்களோடு கூட கர்த்தர் உட்கார வைப்பார். உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். உன் சாம்பலை மாற்றுவார், உன் வஸ்திரத்தை மாற்றுவார். உன் மேல இருக்கிற நிந்தையை கர்த்தர் புரட்டி தள்ளுவார். நாம் ஆராதிக்கிற தேவன் எளியவனை குப்பையிலிருந்து ஆண்டவர் எடுக்கிறவர். உங்களை பிரபுக்களோடு கர்த்தர் உட்கார வைக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அவரோடு கூட நாம் பாடுகளை சகித்தால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம். இயேசு இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். இதே வில்லுக்குறி பகுதியை, இதே கன்னியாகுமரி மாவட்டத்தை, இதே தமிழ்நாட்டை, இதே இந்தியாவை, இதே ஆசியா கண்டத்தை, இதே 5 கண்டத்தையும் இயேசு என்ன செய்ய போகிறார்? ஆளுகை செய்ய போகிறார். அவரோடு கூட நாமும் ஆளுகை செய்ய போகிறோம். எத்தனை வருஷம் ஐயா? 1000 வருஷம். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இப்பமே சிலவங்களுக்கு எல்லாம் பக்கம் அடிச்சிருக்கோம். அடுத்தது எலெக்ஷன் வரப்போகுதா? அப்படி டென்ஷன் ஆகி நமக்கு சீட்டு கிடைக்குமானே டென்ஷன்ல இருப்பாங்க. நான் சொல்லுகிற விஷயம், அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நிந்தனைகளை கண்டு, தூசணங்களை கண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. இயேசுவை தூசித்த உலகம் உங்களையும் தூசிக்கிறது. அவருடைய பாடுகளுக்கு நீங்களும் பங்காளிகள் ஆனபினால சந்தோஷப்படுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், அடுத்ததாக உபத்திரவப்படுகிறவர்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கிற கிறிஸ்துனுடைய பாடுகளை ஒன்று உபத்திரவம். 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 5-6 வாசிங்கள். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு கவனிங்கள். போதும், நாம் வாசிக்கிற அந்த வேத பகுதியிலே அவர்களுடைய அந்த உபத்திரவம் அது அவங்களுக்கு ஆறுதலை கொண்டு வந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துனுடைய பாடுகளிலே ஒன்று உபத்திரவம். இன்றைக்கும் சில பகுதிகளிலே சபை உபத்திரவப்படுத்தப்படுகிறது. ஆராதிக்கிற பிள்ளைகள் உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள். இது கிறிஸ்துனுடைய பாடை குறிக்கிறது. சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி சரீர பிரகாரமாக சில பாடுகளை சகித்தாரோ அதே போல சில பாடுகள் இன்றைக்கும் சபை அனுபவிக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் அவருடைய பாடுக்கு இன்னும் அருகிலே அவர்களும் பங்காளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், அவர்கள் ஆளுகை செய்வார்கள்,
ஆமீன், அவரோடு கூட நித்திய காலமாய் வாசம் பண்ணுவார்கள். ஆமீன் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கும் ஆண்டவரை மறுதலிக்காம, ஆதி திருச்சபை ஒரு பக்கம் அடி வாங்கினது, அடுத்த தெருவில் போய் நின்று இயேசுவை பிரசங்கம் பண்ணினாங்க. ஆமீன். இன்றைக்கும் சில பிள்ளைகள் நெருக்கங்கள், நிந்தைகள் அடைந்து கொண்டு மீண்டும் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் வேதாகமத்தை மூடி வைத்துக் கொண்டு, அன்பு தேவ பிள்ளை, அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். 2 நண்பர்களை குறித்து பார்த்தோமே. எல்லாரும் அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு விஷயம், கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் நீங்க முழங்கால் படிட்டுருங்க, சேர்ல இருக்கிறவங்க எல்லாம் எழுமி நின்று ஒரு விஷயம் சிலுவை நோக்கி பார்ப்போமா? அன்பு வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, நீ இயேசுவோடு கூட நட. நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தா உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. யோனத்தானும் தாவீதினுடைய நட்பு நன்றாய் இருந்தது. ஆனால் யோனத்தான் அவனும் தன் வீட்டுக்கு வந்து விட்டான், தன் பட்டணத்துக்கு வந்து விட்டான். தாவீதோ அவன் வனாந்தரத்திலும் காடுகளிலும் தன்னுடைய நாட்களை கழித்தான். ஓ, கிறிஸ்துவோடு கூட நாம் நடப்போமே ஆனால், கிறிஸ்துவோடு கூட நாம் வாழ்வோமே ஆனால், உண்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும் பொழுது தம்பி, நீ விசாலமான பாதையில் நடக்க முடியாது, இடுக்கமான வாசல் வழியா தான் உள் பிரவேசிக்க முடியும். அங்கு சிலதெல்லாம் செய்ய முடியாது, சிலதெல்லாம் அனுபவிக்க முடியாது. ஆனா நீ ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தால் இந்த பூமியிலும் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, பரலோகத்திலும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. எல்லாரும் ஒரு விஷயம், ஹalleluya, இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கிய, இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம். சொல்லுமா, இயேசுவோடு எல்லா கையை தட்டி ஆமென். எந்த நகம் பெருகின்றதே, ஜீசஸ் இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம். சொல்லுங்க, இயேசுவுக்காய் ஜீவிப்பதோர் என்ன. ஆமே, இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம். அன்று தீரும் எந்த கஷ்டம் லோக மண்ணிலே, அன்று தீரும் உன் வனாந்தரம் மாறும், அன்று தீரும் லோக மண்ணிலே, அன்று நீங்கும் எந்த துக்கம் யாவும் நிச்சயம். அன்று சுத்தர் நின்று ஒன்றாய் பாடியார்க்கவே, அன்று சுத்தர் நின்று ஒன்றாய் பாடியார்க்கவே, என்று அந்நாள் வந்து சேரும் எந்த நேசுவே, என்று அந்நாள் வந்து சேரும் எந்த. நல்ல கையை தட்டி, இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கிய, இயேசுவுக்காய் எல்லாரும் ஆராதித்து கடந்து சொல்லுங்களேன். நல்ல அபிஷேகத்துல நல்ல அந்நிய பாஷைகளே பேசி, ஆமென், ஹalleluya, glory glory glory, amen amen amen. உம்மோடு கூட நடக்க கர்த்தர் கிருபை கொடுங்க. என் தேவனோடு கூட நடந்தான். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மோடு கூட பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அமே நித்திய ஜீவன் கிடைக்குமே, ஆசீர்வாதம் கிடைக்குமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம்.